நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம பாரதியோட ஆசை எல்லாம் நிறைவேறுது. சந்தோஷமா அவங்க ஆதி குடுத்த ரூ. 500 நோட்ட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு முக்கியமான டைரிக்குள்ள வைக்கிறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கன்டினியூவா ஆதரவு தாங்க. "அப்பா, இன்னைக்கு ஸ்பெஷல் டேப்பா அம்மாக்குங்கிற மாரி தமிழ் சொல்றாங்க. சரிம்மா, இன்னைக்குன்னு பார்த்து நம்ப கொண்டாடுனா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்படியே ஒரு ரூ. 500 நோட்டு குடுத்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னமோ சொல்ற. எனக்கும் ஒண்ணும் பண்றதுன்னு தெரியல. நீ சொன்ன மாரி திடீர்னு இப்ப நம்ப ஏதாவது கிஃப்ட் குடுத்தா, அது சரி வராது. உங்க அம்மாகிட்டயே பணத்த குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 50,000 கட்ட எடுத்துட்டு மாசா வராங்க. நம்ப ஆதி, "இந்தாங்க பாரதி, இத வச்சுக்கங்கன்னு" சொல்லி ரூ. 50,000 பணத்த குடுத்தோன்னே, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா, "எனக்கு இவ்வளோலாம் தேவையில்ல சார். இதுலேருந்து எனக்கு 1 நோட்டு போதும்" அப்படின்னு சொல்றப்ப, "பாரதி, இந்த பணம் பத்தல. இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்கிறவங்க ஏகப்பட்ட பேர பார்த்துருக்கேன். ஆனா, நான் இப்படி கத்தையா குடுத்துருக்கேன் பணத்த. நீங்க ஒரே ஒரு நோட்டு மட்டும் எடுக்கிறீங்களே! நீங்க எல்லாத்துலயும் வித்தியாசம் தான் பாரதி. உங்களுக்கு ஹேப்பி தானே! இந்த ஒரு நோட்டு போதும் சார். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேத்திப்பேன். ரொம்பவே அதிசயமா தான் இருக்கீங்க பாரதி. நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? அது போதும்ன்னு சொல்லிட்டு, அடுத்து செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்ச உடனே, நம்ம ஆதி மாட்டுக்கும் ரூம்குள்ள போறாங்க. எல்லாரும் ரூம விட்டு வெளில வந்த உடனே, அந்த ரூ. 500 நோட்டு ஆதி குடுத்தத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்போதும் வருஷம் தவறாம பாரதியோட பிறந்தநாள் அன்னைக்கு ரூ. 500 நோட்டு குடுக்கறது வழக்கம். அதே மாரி ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் எனக்கு இந்த சந்தோஷத்த குடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த முக்கியமான டைரியில அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த நோட்டு உங்ககிட்டேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனேன். இப்ப 5 வருஷம் கழிச்சு வாங்கியிருக்கேன். அடுத்த வருஷம் வாங்குவேனா இல்லையான்னு தெரியல. நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த மூமெண்ட் எனக்கு கிடைக்காதத திருப்பியும் நினைவுபடுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றப்ப, இது எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியிலேருந்து நம்ம தமிழ் கேட்டுட்டே இருக்காங்க. "அம்மா, நீ சந்தோஷப்படுவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான்ம்மா நான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன்னையும் அப்பாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாரி தமிழ் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சுதாகர் செம்மையா கோவப்படுறாங்க. அவங்க பொண்டாட்டி மேல. "நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? எதுக்காக ஆதிக்கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதனால என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? நீங்க ஏதோ கோவப்பட்டு பேசுறீங்க. ஆனா கண்டிப்பா என்னால இந்த விஷயத்த ஜீர்ணிக்கவே முடியல. கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு நம்ப தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே! இது எந்த விதத்தில நியாயம்ன்னு கேட்டதுக்கு, நீங்களும் உங்க தங்கச்சியும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட சம்மந்தப்படுத்தவே இல்லங்க. என்னோட தங்க போல தான் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, நீங்க வேறன்னு நிரூபிச்சுட்டீங்களே! போதும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அத செய்யுங்க. எனக்கு கவலையே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சிக்கு நீங்க ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்குறீங்க. அவ இப்போதைக்கு ஆசைப்படலாம். ஆனா, கடைசி வரைக்கும் வாழ்க்கை நிரந்தரமா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கல. நீங்களாச்சும், உங்க தங்கச்சியாச்சு எது சரி கெட்டதோ நீங்களே பார்த்துக்கங்க. ஆனா, ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க அவங்களுக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அப்பாவும் கூட. தங்க தப்பு பண்ணா கண்டிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டீங்கன்னா, அவளோட வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியாது. ஃபியூச்சர்ல என்னன்னா, நீ கூட இப்படியெல்லாம் பண்ணிட்டியேன்னு உங்கள கேட்டா, நீங்க எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்கன்னு தெரியல. கண்டிப்பு இப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். ஆனா, அவரோட வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு நான் சொல்றது கரெக்ட்டா இருக்கும். சும்மா அறிவுரையெல்லாம் பேசாத. இத பேசினதுக்கு தான் நான் காலையிலயும் உன்ன திட்டினேன். எனக்கு ஏதோ கேட்கலன்னு தோணுச்சு. இனிமேட்டு நான் இத பத்திலாம் பேசவே மாட்டேன். எதுக்காக ஆதியும் உண்ம சொல்ற மாரியே பேசுறாப்ல. அதுதான் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சுதாகர் வெளியில வராங்க. என்ன அண்ணி அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? என் வாழ்க்கை மேல அக்கறைப்பட்டு தான் அண்ணி உன்னமும் பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ அண்ணிய எக்காலத்திலயும் கை விட்டுறக்கூடாது. சரிம்மா, நான் மீனாவெல்லாம் திட்டுவேன். ஆனா கையெல்லாம் விட மாட்டேன். அண்ணிக்கு என்ன தெரியுமா சந்தேகம்? அவங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சுங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. இந்த தகவலும் நம்ம அண்ணிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, என் வாழ்க்கைக்கு நல்லது செய்றோம்ன்னு சொல்லிட்டு, அண்ணி எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி வச்சுருவாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற மாரி பேசுறாப்புல. சரி, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு. நீ கல்யாணம் பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஆதிக்கே தெரியாம ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. என்னடா அது! இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்ச மாரி ஹேப்பியா இருக்கே நம்ம மனசு எல்லாம். தெரியல அதுக்கு என்ன காரணமா இருக்கும்ன்னு சொல்ட்டு, தமிழ் எதார்த்தமா ஆதிக்கு நன்றி சொல்லலான்னு வராங்க. அம்மாக்கு பர்த்டே கிஃப்ட் புடிச்சுச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "புடிச்சிச்சுப்பா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். தமிழ், எனக்கு என்ன குடுக்கணும்னு தெரியாம இருந்தேன். ஆனா எப்படி உங்க அம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுறாங்க?" எப்போதுமே எங்க அம்மா அப்படிதான். பெரிய விஷயத்த குடுத்தா மட்டும் தான் சந்தோஷப்படுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஹேப்பியான மூமெண்ட்டுங்கிறது பிரைஸ்லெஸ் தானே! அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் சொன்னோனே,
ஆமாம்ப்பா. நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவமான, உண்மையான பேச்சு தான் சொல்லி, ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "அப்பா நிம்மதியா தூங்குங்கப்பா" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா தமிழ். இன்னைக்கு என்னன்னு தெரியல. என் மனசு ரெக்க கட்டி பறக்கிற மாரி இருக்கு. எல்லாம் 5 வருஷமா நீங்க எங்க அம்மாவுக்கு கிஃப்ட் குடுக்காம இருந்தது தான் காரணம். இன்னைக்கு குடுத்துட்டீங்களே, உங்க மனசு சந்தோஷமா தான் இருக்குங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழ் வந்துட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து மித்ரா பார்க்குறாங்க. எதுக்காக இப்ப ஆதி ரூம்லேருந்து இவ வெளியில வரா? என்னத்த சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, "என்ன ஆச்சு ஆதி? தமிழ் வந்துட்டு போறாப்புல இருக்கு." "இல்ல, இன்னைக்கு கொண்டாட்டமா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, திருப்பியும் பாரதிக்கு ஹேப்பியான மூமெண்ட் எல்லாமே வந்து பழையபடி நடக்குது. இது சரிப்பட்டு வராது. நம்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுங்கிற மாரி கோவத்துல வந்துட்டு இருக்காங்க. சுதாகர் வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்க?" நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு மட்டும் பாரதி தான் ஆதியோட மனைவின்னு தெரிஞ்சுச்சுன்னா, 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க. அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேணும்னா அவள நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா, அவளால எதுவும் குழப்பம் வந்துற போகுது. அப்படியெல்லாம் எதுவும் வராது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தான் தெரியும். பாரதியே இத வெளியில படுத்திக்காம இருக்கிறப்ப, நம்ம எதுக்காக வந்து கவலைப்படணும்? சரிம்மா, நீ சொல்றபடி நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுதாகரும். மித்ராவும் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. "என்னம்மா இன்னைக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்க போல இருக்கே" அப்படின்னு சொன்னோன்னே, அந்த டைரி எடுத்து உள்ள எடுத்து வைக்கிறாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் தெரியுதே அப்பா கிட்டேருந்து அந்த ரூ. 500 வாங்குனோனே, எவ்வளோ ஹேப்பியா வந்து இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீயா? நான் இல்லம்மா. உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தரணும்னு அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்படி அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா, ஒரு நோட்டு தானே குடுத்துருப்பாப்ல. மொத்தமாவா குடுத்துருப்பாங்க? தமிழ், நீ யாருன்னு தெரியும். ஆதி யாருன்னு தெரியும். இது எல்லாம் உன்னோட வேலை தானா?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒரு சின்னதா க்ளூ தான் குடுத்தேன். ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு. அவங்க தான் இது மாரி யோசிச்சு வந்து செஞ்சிருக்காங்க. எது எப்படியோ நீ இன்னைக்கு சந்தோஷமா இருந்தல்லம்மா, அது போதும்மா. இதே மாரி நம்ம எப்போதும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேங்கிற" மாரி சொல்றாப்ல. இத கேட்ட உடனே, "நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அளவுக்கு மீறி நம்ம எதுவுமே ஆசைப்படக்கூடாது. ஏன்னா இது எல்லா வேலையும் உங்க அப்பா தான் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அத நம்ப திருப்பியும் மொதலேருந்து ஆரம்பிக்கணும்னா ரொம்பவே கஷ்டம்மா. எதையுமே தள்ளி நின்னு பார்க்கறது தான் இப்போதைக்கு நல்லது. சரிம்மா, இப்ப எப்படி உனக்கு ஆசைப்பட்டது கிடைச்சுச்சோ, அதே மாரி திருப்பியும் அப்பாவும் நீயும் சேர்ந்து வாழ்வீங்க. அது எல்லாம் நடக்க தான் போகுதுங்கிற" மாரி நம்ப குட்டி தமிழ் வந்து சொல்லிட்டு, அவங்களும் வந்து நிம்மதியா வந்து தூங்குறாங்க. சந்தோஷமா எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் அந்த டைரியே வந்து பெரட்டி பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப ஆதி குடுத்த ரூ. 500 நோட்ட வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். பார்ப்போம் அடுத்து என்ன மாரி கதைக்களம் கொண்டு போறாங்கன்னு.